117 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால்தான் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அங்கே உட்காருவார். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்று நாங்கள் சொல்கிறோம், 175லேருந்து 180 தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் ஏன் 234 தொகுதிக்குது நீ இதுதான் உங்களை கணக்கு சொல்றியா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இத்தனை தொகுதியில் நாங்கள் வருவோம். ஏனென்று சொன்னால் 234 தொகுதியிலும் தலைவருடைய முகம்தான், தலைவர் தான் வேட்பாளர். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. KS அண்ணன் சொன்னாரு 234 தொகுதியிலையும் தலைவர் தான் வேட்பாளர்னு. அவருக்கு தெரியாதா? ஜேசிடி அண்ணனுக்கு தெரியாதா? நம்ம பாபண்ணன் ஒன்று சொன்னா போதும், என்னுடைய பாஷையே பேச்சே வேற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எல்லா ஜாம்பாவனும் இந்த மேடையில் எல்லாம் உக்காந்துன்னு இருக்கிறாங்க. அந்த ஜாம்பாவனுங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அந்த நேரத்தில் யாரை எப்படி பண்ணலான்றது எல்லாம் பண்ணுவாங்க. உங்கள் மீது யாராவது ஒருத்தவங்கள் கை வைத்தால் 1000 இல்லை 2000 பேர் அடுத்து 15 நிமிடத்தில் வந்து தமிழக வெற்றி கழக தோழர்களும் தொண்டர்களும் உங்களுக்கு இருப்பார்கள். யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கிட்ட 5000 கோடி இருக்கலாம், 10,000 கோடி இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட நம்ம தலைவருடைய முகம் இருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதனால எதை பற்றியுமே யாரை பற்றியுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் அவர் ஆதவ அர்ஜுனா அவர்கிட்ட கண்காணிப்பாளராக சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை எல்லாம் கொடுத்துருக்கிறோம். அவரை ஒன்றும் சும்மா விட்டுட மாட்டோம். அவர் எல்லா தொகுதியும் ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அண்ணன் KS அண்ணங்கிட்ட கொங்க கொடுத்துட்டோம், அது அண்ணனுடைய பொறுப்பு. CTRக்கு மதுரை கிட்ட கொடுத்துக்கிறோம், அது அவருடைய பொறுப்பு. ஜேசிடி அண்ணன் கேட்டார், என்னன்னா எனக்கு வெறும் திருவள்ளூரை மட்டும் கொடுத்துக்கிற, மற்றது எதுவும் மாவட்டத்தை கொடுக்கலன்னு. அவருக்கு இன்னும் அதிக அளவில் பொறுப்பு கொடுக்கப்படும். அவரும் ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அண்ணன் பாபண்ணன் இருக்கிறாரு, என்னடா எல்லாரையும் சொல்ற, எண்ணி எதுவுமே சொல்லலையா